நானு அடி பாவி ரொம்ப 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 நல்லவண்டி நானு அப்படி நீ நம்மளுக்கு வச்சுக்க எங்க ஊர்ல வந்து கேட்டு பாரு காஞ்சிபுரம் பக்கத்துல வண்டியூர் ஒரு பொண்ணு எங்க வீட்டு வழியா போவா இங்க வாடிடுவா வருவா ஒரு முட்டு ஒண்ணு புரியுங்க முத்துட்டு போய்கிட்டே இருப்பா அது மாதிரி நீ வர்ற ஒரு முட்டு ஒண்ணு தர போய்கிட்டே நீ கேட்டு கட்டி விட்டு அக்கப்படமா மொத்தல கொண்டு போடா போடா ஆடா போடான்னு சொல்லாத மாமான்னு சொல்றீ பட்டுன்னு மனசு அடிக்கிறா சொல்ல முடியாதுடா கெட்டியாரா நானா ஒருவேளை தம்பியை மட்டும் கேட்கலாம் புரியலையா தமிழ் தெரியல என்னவோ அதனால இங்கிலீஷ்ல கேட்டு போறேன் ஆங்கிலத்துல ஹலோ கமான் ப்ளீஸ் ஒன் கிஸ் தட்டார் ஐயா இவங்க அண்ணா இங்கிலீஷ் பேசுற எங்க மச்சான் யாரு நானா ஆக்சுவலி டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் நர்சிங் காலேஜ் பாலிடெக்னிக் காலேஜ் வெள்ளக்கட்டி காஞ்சிபுரம் ஏன் வந்து கட்டி புடிச்சா 1000 முத்தம் கொடுக்கலாம் டேய் நீ காஞ்சி மட்டும் இல்ல வெளிநாட்டுல படிச்சதாலும் உன்னை கட்டுன்னு விட்டு வைக்க முடியாது வந்த வழி பார்த்து போடா 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 வாடா போடான்னு சொல்லாரு மாமா சொல்றீ பட்டுன்னு மனசு அடிக்கிறா ஒரு தோட்டத்தில் எத்தனை மலர்கள் வளர்ந்திருந்தாலும் சரி அத்தனை மலர்களையும் இதோ இருக்கும் இந்த மாலையாக தொடுக்க முடியாது அது கொண்டுதான் எனக்காக எத்தனையோ நாட்டு ஏவத்தில் காத்திருந்தாலும் சரி எனக்கு கேட்ட ஜோடி இந்த இடத்துல யாருமே கிடையாது யார் தெரியுமா நீ ஒட்டிதான் என்னால வர முடியாது போடா கட்டி இழுத்து வைக்க முடியாது வர முடியாதா ஓடு பின்னாலே வெக்கீரப்போ சொக்கனம் தன்னாலே சொல்ல மாட்டான் அவளுக்காக என்னடா உனக்கு அத சொல்லிக்கிட்டு தனக்கு என்னத்துக்கு பண்ணுங்கிறான் இவன் கூட்டி வச்சா வெப்பி வைக்க மாட்டியா கிளிம்பு கத்துறேன் அடி வைக்கிற பின்னாலே வெக்கீரப்போ சொக்கனம் தன்னாலே எங்க போறேன் அங்கே போறா நானே சின்ன காந்தி போயிருக்காரு சத்தியமா வித்தியாசமே கிடையாது என்ன பொண்ணு அந்த பெண்ணை நான் காதல் செய்து கொண்டிருக்கிறேன் காதல் பண்ணியா பதிலுக்கு பொண்ணு காதல் பண்ணா அந்த பொண்ணா என்னடா குட்டியை லவ் பண்ணா இல்லையா லவ் பண்ணாமா உன் மேல சந்தேகமா இருக்குதா ஒரு வாட்டி நீ போய் காதல சொல்லியா பதிலுக்கு அந்த பொண்ணு வந்து உங்ககிட்ட காதல் சொல்றானம்மா என்னுடைய காதலை நான் ப்ரப்போஸ் பண்ணா நம்ம லவ் எல்லாரும் மாதிரி இருக்காது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும் எப்படியா பாத்து கப்புன்னு புடிச்சுக்கோ நான் முச்சறேன் நீங்க பாக்குறியா ஒரு குருமா போ சலோ ஐ லவ் யூ இப்ப நாரா கில்லி பறந்து பிரகாஷ்ராஜ் வந்துக்கிறார் நம்ம ஊருக்கு கில்லி பட்டு பிரகாஷ்ராஜ் வந்துக்கிறேன் கில்லி பறந்து பிரகாஷ்ராஜ் வசந்த நாங்க பாரு எழுதி கொடுத்தேன் இத எழுதி கொடுத்தியா நம்ம எல்லாம் ஒரு ஃபோன் பண்ணி கேட்டு பாரு
நம்பரா அவர் நம்பர் யாரும் இல்லையா? அட பாவி போன வாரம் கூட சென்னைக்கு நாடகம் பார்க்க வந்தாருடா பாவி டேய் அங்கதான் எங்க அப்பன் சேர்த்து நான் கொல்லி போட போனேன். அதுதான் அவர் நம்பர் சொல்றேன் போன் கேட்டு பாரு யார் நம்பரா கில்லி பாடுறது பிரகாஷ் சொல்லிட்டா சொல்லு. 99 99 999 999 99 999 என்னடா மொத்தம் 9 விலை வந்தியா? அவர் தலையை தாங்க போய் முடியுது பொழுது நம்ம என்ன பண்றது நம்மளுக்கு தேவைப்படாது. ஆஹா. யசன் ஒரு சங்கருக்கு தான் தேவைப்படும். ஐயோ அவனால போவாதறப்ப மோசமான போய் ஆஹா எதுனா உனக்கு காதல பத்தி சுத்தமா தெரியல. நான் என்ன செய்ய போறேன்? என்ன பண்ண போறா இன்னிலிருந்து நான் தான் உனக்கு வாத்தியார். என்னத்துக்கு காதல் சொல்லி கொடுத்து வாத்தியார். குட்டில படிக்கிறதுல காதல் கூட வாத்தியார் போட்டாங்க ஒண்ணு போடலையா போட்டாங்களா இது பிஞ்சிலே பழித்துட்டு இருக்கிறது நாங்களா இல்லைன்னா பைக்கவே மாட்டேங்கிறீங்க நல்ல புண்ணியம் பண்ணி வாயில வேற வச்சா கூட உனக்கு அடி தெரியாது உனக்கு ஆகுதா நான் தான் ஒரு வாத்தியார். சரி. வாத்தியார் நீ எடுத்து போடுறா சாரா. யாரா நான் தான் நினைக்கிறேன். நானா சார் எடுத்து போறேன் அப்படியே எடுத்து போடுவா. ஐயோ ஆனாப்பா டேய் பழிக்கிட்டு போனீங்கன்னா வாத்தியார் சேர் எடுத்து போட சொன்னா இதே மாதிரி எடுத்து போடுங்கன்னா நம்ம சொல்ற பேர் சால்மன் பாப்பேன் நல்ல கடு தலை அடிக்கிறான் போட்டு போலாம். அவன் சொல்லி நான் தலை அடிக்கிறேன். அவன் என்ன சொல்லிடுறேன் இது எடுத்து போடுவான். டேய் எடுத்து போடுவான். யாருங்க பையன் போடுறான். தோ போறோம் அது இது சொல்ற யாருக்கு உட்காந்து பேசிட்டு ஏடா பேச முடியாதா எப்படி பேசுவான்? இவனுக்கு மேல முட்டாள் பொழுதுறான் நான் உட்காந்து பேச ஐயா பெருசா என்னடா வணக்கம் வணக்கண்ணா. வணக்கம்மா நல்லா இருக்கீங்களா ஏதோ பரவாயில்ல. நானே நல்லா இல்லை நீங்க எங்கடா போறீங்க நல்லா போறீங்க ஐயா என்னடா நான் ஜெயிச்சது நிக்க போறேன் அப்படியா? நீங்க ரெண்டு பேரும் ஓட்டு ஆ, எனக்கு தான் வேணும் சரிண்ணா. நாங்க 2 பேரும் உனக்கே ஓட்டு போடணும்னா எந்த சின்னத்துல நிக்க போறீங்க? ஐயா என்ன தின்ன தெரியுமா என்ன சின்னம்? ஐயா தான் உங்களுக்கு ஐயா உலக சின்ன இவங்க வாயாடி உலக சின்ன போட்டு நம்ம சைஸ் பார்த்து கொடுத்துட்டு இருக்காங்க வேற என்ன திருப்பி பண்ணணுமா நீ உட்காந்து அப்படியே நான் உட்காரமா சுத்தம் பண்றா நானா வாயா சொல்ற என்ன பண்றேன் சுத்தமான சொன்னா வேற என்ன அந்த துணியில சுத்தம் மதுரா இந்த துணியில சார் சுத்தம் பண்ணா துணி அப்படியே அழுக்காயிடாத 4000 ரூபாய் துணி வாங்குவா அந்த பொண்ணு வாங்க இந்த துணியா புதிய 1000 கேஜி கூட சுத்தம் பண்ணி தரா துணி கைட்ட பொண்ணா துணியா ஐயோ பொண்ணுடா பொண்ணா 1000 கூட துணி கைட்ட சரி போய் என்ன சரி விடா நானே பாத்துறேன் சுத்தமாண்டியா உட்காரு எவ்வளவு நான் நின்னு நிக்காத அவரு கவுந்து போல இன்னைக்கு சொல்லி கொடுக்க போறாரு காதலே காதலே கவுந்து போறா பாய் உண்டா டேய் காதலங்க வந்து கட்டிருக்காங்கடா உட்காரும் போது சாரத்தி கையில வச்சு காதல் கவுந்து போச்சு யார் காதலே தெரியாம உட்கார வந்துற சொல்லிட்டு மாட்டேன் தெரியாம உட்காரு உன்ன நம்பி நான் காவலுக்கார போய் நான் மூலியா பண்ணி உனக்கு வரும்போது சார் எடுத்து போறேன் நான் போடணும் இவனு உக்காந்து ஏந்து போன பிறகு அது தொச்சு எடுத்து அரமனை உள்ள வைக்கணும் இந்த பதிவு நல்லா தான் கையா சொல்றான் இந்த கையா நல்லா பிடிப்பாதாங்க கை பிடிச்சாதுன்னு எங்கடா பிடிச்சாதுங்கிறேன் என்ன வாத்தியா பாயக்கு தோசாங்க போய் சுட்டு சரி கையாயிட்டுனா கால்ற வை ஒரு நாட்டு தளபதி கை தாய்க்குவாங்க காலை கூட அடிச்சுவாங்களா சொன்ன செய்யலாம் குறு குறு பேசுறீங்களா என்னடா வாதிய பள்ளிக்கூடத்துல காலை கூட ஆயிட்டு சொல்றாரு கல்ல தடிங்களா அவனா சரிப்பா அவன் அடிச்சு தடி பாரு இந்தியா மாதிரி மூட்டை நான் பாய்வாங்க அங்கே ஒரு மூட்டை இல்லாம வச்சுக்கிறேன் முட்டாய் வச்சுக்கிறேன் முட்டையா என்ன முட்டை கோழி முட்டை யாரு குட்டுதா
என் மாமியார் ஒரு 50 மூட்டை கொடுத்தாங்க. ஆஹா. முட்டை எடுத்து மாய போயிட்டானாங்க. வைக்க போறாங்கன்னு பார்த்தா பாம்பு தோல் அதிகமாகுது. ஆமா. இடம் தேடி பார்த்தா எங்கேயுமே கிடைக்கல. சரிங்க. அது செய்து உள்ள வச்சுக்கிற சும்மா அப்படியே கதை இது போ. அந்த முட்டை எப்ப குஞ்சு பொரிக்கும்? காலைல 6 மணிக்கு நடுவுக்கு பொரிக்காதா? இப்போ ஒரு குச்சி வந்து பாக்குறியா? கை விட்டு பாரு. ஏய், மொட்டை மொட்டையா பேசாத. என்ன குஞ்சு? ஓய் என்ன பண்ணா? நான் கை விட்டு பாரு மேஞ்சி. அதுடா, எனக்கு இந்த பாடம் சுத்தமா புரியல. அதனால என்ன செய்யறா? போன மாசம் மருதங்காருக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுத்த பாரு. ஏன் மச்சான் அந்த பாடத்தை நீ சொல்லி கொடு. ஆ. பாடத்தை அப்படியே கப்புன்னு புடிச்சிடுறேன். பாடத்தை. பாட நான் சொல்லி தரேன். அந்த மூலையில போய் நின்னு பாட நான் பாட எப்படி சொல்லி தரணும் அதே மாதிரி பார்த்து கப்பு நான் புரியதுக்கு தான் வந்துக்கிறேன். அப்புறமே புரியணும். நான் புடிச்சிடுறேன். பார்த்து தான் நீ அதிகமாக கூட சரி. அட மாத்த தேவடியா பையா. அட பாவீங்களா? ஏய், எப்படிடா வாங்குறீங்க இந்த வாடி? ஐயோ அம்மா. ஏய் ரைட் லெஃப்ட் தெரியாம குடுக்குறியாடா பாயியா. அது தெரியல. தூக்கு பாதேரா. பாதேரா. எதுக்கு பாதேரா? இங்க நான் பாட சொல்லி கொடுத்துறேன். அந்த கவுண்டர் நான் சின்ன பையன் கூட போய் என்ன பேசுறீங்க? பாதேரா. நான் பாடுறது தான் கவனிக்கிறேன். இந்த பையன் என்ன கூப்பிட்டு பேசுங்கடா. என்னன்னு கேக்குறா? என் வீட்டுல பிரியாணி செஞ்சு வச்சுக்கிறாங்க. சாப்பிட்டு வரையான்னு கூப்பிடுறான். ஏய், அவனுக்கு போட்டு மிக மிக ஆடுங்க எழுதுறா. அதான் ஒன்னாவது படிக்கிற குழந்தை வந்து இது மிக மிக ஆடவும் இல்லையா போட்டு போய் போச்சு பொருள் கொடுக்கும். பார்த்து சொல்லி கொடுத்து நான் கவனிச்சேன். நான் பாடுறதுதான் கவனிச்சேன். பேசுங்க அப்புறமா தான் அவங்க கூட போய் பேசினேன். பார்த்து கவனிச்சோம். நான் செஞ்சு மாதிரி செய்வேன். உங்களோட ஒரு படி எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன். வாடிங்க. நான் என்ன சொன்னா மட்டும் சொன்னான்ற அந்த பொல்லேடி நவுத்து போடாக்கா. நாங்க பொல்லேட்ட காட்டிங்கிறாங்க. பொல்லேட்ட காட்டிங்கிறாங்க. அப்படியே வாடுற. நீ ஆளு கொஞ்சம் கொள்ளமாக்குற. நீங்க ரெண்டு ஒரு அடி அடி வச்சாதான் அந்த ஸ்டேட் முடியுது. அந்த ஆளு கொஞ்சம் ஆயிட்டாங்கறல. ஒரே அடி ஸ்டேட் முடிஞ்சது. நம்ம என்ன எனக்கு இந்த பாடம் சுத்தமா புரியல. நேரம் ஆகுது. அடுத்து காட்சிக்கு போலாம். ஷார்ட் அண்ட் ஷார்ட் பாடம். ஆமா திரும்ப. ஹாய் சலா பாய். பாட்டு விட. என் மனமே மாறி. எப்படி தெரியுமா? கண்ணாகவே காதல சொல்லி கூட நான் அந்த பாட போய் கட்டி என்ன எப்ப பார்த்தாலும் நீ தப்பாவே நினைச்சு போயிடுவான். ஏண்டா நான் அந்த பொண்ணு உனக்கு தான் கரெக்ட் பண்ணேன். எனக்கு கரெக்ட் பண்ண. அது பார்த்தா எனக்கு கரெக்ட் ஆயிடுச்சு. உனக்கு உனக்கு பக்கம் வர உள்ள வர உன்னை கட்டி விட்டு முடியாது. கட்டி விட்டு நானா மயில நேரம் போடுமா? போடாது. அது என்ன பண்ணுங்க? படி வச்சு ஒண்ணு புடங்கணும். படி வச்சு ஒண்ணு புடங்கணும். ஆடா பாய்ங்க. வேற வச்சு கேட்ட பச்சை பிளக வாடு பண்ணி சொல்லிட்டாரு பாண்டால. ஏய் கட்டி விட்டு முடியாதுடா.
கட்டில் ஒத்துழைக்க முடியாதுடா. ஒத்துழைக்க முடியாது. முடியாது. முடியாதுடா. முடியாது. என்னப்பா மலையே சாஞ்சி போச்சு கட்சியில அமைதியா இருந்தா சத்தியமா இந்த ஊர்ல யார பார்த்தாலும் எங்க அக்கா மாதிரி தெரியல. உன்னை பார்த்தா தான் எங்க அக்கா மாதிரியே தெரியுது. ஏன்னா ஒரு தம்பி இவ்வளவு நேரம் கேட்டுக்கிறானே, அவன் ஒரு முத்தம் சொன்னா என்ன உனக்கு? சரி அவதான் உனக்கு நீ ஒரு முத்தம் கூட காப்பாற்ற வர மாட்டாயா ஆண்டவா? ஆண்டவா வந்து உங்க அம்மால குச்சி நோண்டுவா. என் தாய்க்கு ஒரு 4 தவிர மறக்கணும். எங்க அம்மாவுக்கு ஒரு ஒளி வச்சிருங்க. எங்க இருக்கிற ஆண்டவன்? கூடியில விருப்பார், திருவிழா விருப்பார், குடியில் விருப்பார், எண்ணில் விருப்பார், எங்கேயே இருப்பார் அவர்தான் ஆண்டவர். நீ வருகக்கூடிய கடவுள் கோடியில இருப்பான், துரும்பில இருப்பான், உண்டில இருப்பான், கெடில இருப்பான். பாவாட உலகிறாரா? அங்க இருப்பார். போய் தலை விட்டு பாரு. போய் ஆண்டவன் ஆண்டவன் கடமையை கண்டிப்பான கருவி தன்னுடைய கடமையை ஒழுங்காக செய்வது எவனை அவங்களுக்கு ஆண்டவனா? காப்பாற்ற கண்டிப்பா எங்களை வருவாரா? தான் படுத்த மகள் உருவாக்கி தான் படுத்த மகள் என்று பாராமல் கற்பனைக்கு துணித்தான நாட்டுக்கு ரொம்ப தேவன் அவங்களுக்கு ஆண்டவனா? கோபடி வச்சான். காப்பாற்ற கண்டிப்பா எங்களை ஓரடி வருவாரா? போக்குலம் என்று ஈராடி கொண்டிருக்கும் போது அவர்கள் ஆறுகளை தேடி கொண்டு சென்று புண்ணிய மக்களுக்கு அவன் கரிமுத்து பையன் அந்த அண்ணாவை நாராயணன் அவங்களுக்கு ஆண்டவனா? கூப்பிடு வச்சான். காப்பாற்ற கண்டிப்பா வந்து திருவாரா? தாயை போல தார வேண்டும் என்று கேட்டு ஏய் மூஞ்ச பேத்து போடுறது உன்னை வந்து வாங்கி பாரு. அது தெரியும். நல்ல புண்ணியம் போலுக்கு அவரு இல்ல 1/2 மணி நேரம் அந்த பொண்ணுகிட்ட நான் நோட்டு போட்டுக்கிறேன். எவ்வளவு நேரம்? 1/2 மணி நேரம் அந்த பொண்ணுகிட்ட நோட்டு போட்டுக்கிறான். 10 ரூபாய் அந்த குத்து அந்த பக்கம் அனுப்புறேன்னு கேட்டு போறாரு. எப்படியா போய் சாவ வடிக்கிறது? பாவி துட்டு சமாளில ஊருக்கார் கொடுப்பாங்க பேர் எத்து வச்சுக்கணும். அது என்ன மூஞ்சி போய் கிளம்பாக்குறான். என்னை காப்பாற்ற ஆண்டவர் கண்டிப்பா வந்து தீர்வாரா? காப்பாற்ற வருவாரு. காப்பாத்த வந்துங்கிறாரு. 5 மணி டவுன் பஸ்ல வந்தவாசி ஏறி உட்காந்துங்கிறாரு. காப்பாத்த வந்துங்கிறாரு. என்ன கடவுளுக்கு வேற வேலை வெட்டியில உன்னை காப்பாத்தான் வேலையா? கண்டிப்பா வந்து தீர்வாரா? உலகத்திலேயே 2 பொண்டாட்டிகளை யாருக்கையும் பேசக்கூடாதா? இந்த உலகத்தில் எவனுக்கு 2 மனைவி? உலகத்திலேயே 2 பொண்டாட்டிகளை யாருக்கையும் பேசக்கூடாதா? இந்த உலகத்தில் எவனுக்கு 2 மனைவி? அந்த சிவனுக்கு 2, அந்த மகாவிஷ்ணுவுக்கு 2, அந்த விநாயகருக்கு 2 என்று உங்களோட வரலாறு சொல்றீ. சித்தி புத்தி என்று 2 மனைவிகளா? அந்த வள்ளி தேவியான மறந்த வைக்க அந்த 6 மணி வீடு கொண்டவன் அந்த அக்காவை முருக பெருமா இவங்கெல்லாம் 2 பொண்டாட்டி வச்சுக்கலாம். இவங்கெல்லாம் 2 பொண்டாட்டி வச்சிருந்தா உலகத்திலேயே மூத்த கடவுள் சிவன் என்ற பட்ட பேரு அதுல நாங்களா வச்சிருந்தா அதோ நம்ம குடிக்கார பையன், அதோ நம்ம கமிடாட்டி பையன், அதோ நம்ம பொண்டாட்டி வச்சுக்க பையன், அதோ நம்ம பொண்டாட்டி தலைமையில் தூக்கி வச்சுக்கினா நம்மளுக்கு எல்லாம் பட்ட பேரு. அவனுக்கு கடவுள் சிவன் என்ற பட்ட பேரு. அன்னைக்கு சாமி நல்வை நடந்திருந்தா இன்னைக்கு மாநில பிரவியா பிறந்த நம்ம ஆட்கள்லாம் நன்மை நடந்திருப்பாங்க. அன்னைக்கு அவரு தப்புக்கு மேல தப்பு செஞ்சான். அன்னைக்கு அவன் செஞ்சான் தப்பு. இந்த வகி ரவி செய்யறான் தப்பு. என்ன தப்புக்குதானா? தப்பே இருக்காது. சப்போர்ட் அவன் சொல்றதுல தப்புதான்டா.
டேய், அவன் சொல்றது எல்லாமே தப்புதான். என்ன சொன்ன? அவன் சொல்றது எல்லாமே தப்புதான்டா. ஏய், அவர் சொல்றது தப்பே கிடையாது. ஏன்னா ஏன்டா இல்ல? குடிக்க சொல்லி கத்து கொடுத்தவன் சிவன். சூழ்நியார் அனுபவி சொல்லி கத்து கொடுத்தவன் சிவன். அடுத்து பொண்டாட்டி வீட்டுக்கு சொல்லி கத்து கொடுத்தவன் சிவன். இவெல்லாம் செஞ்சா இவன். அதே வேலையை நாங்கெல்லாம் செஞ்சா பிடிக்காத பையன். அவங்களுக்கு ஒரு நியாயம், எங்களுக்கு ஒரு நியாயம். என்ன ஏய், மூலியாடியே. என்ன? அறிவிற்கு அவனுக்கு. என்ன? அவங்கெல்லாம் யாரு? யாரு? கடவுள்ரா, தெய்வங்கள். அதுவே கடவுள்லாம் எத்தனை பொண்டாட்டி வச்சுக்கலாமா? முடியாது. அவங்களால ஆக்க முடியும், அழிக்க முடியும். என்னால உன்னால என்னடா முடியும்? டேய், தடுத்துற. இவ்வளவு பேசி கட்சியில ஒண்ணும் இல்லாம போச்சியா? சரி விடு. இவ்வளவு நேரம் நான் பேசினது புராண கதை. புராண கதை பெரியவங்க சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இளைஞர்களுக்கு படிக்கிற குழந்தைங்களுக்கு தெரியாம இருக்கும். உண்மையான கதை ஒரு சொல்ற பாருங்க. இந்த நாடகமான மேல சத்தியமான கதை இது. அந்த ஆண்டவனுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு பொண்டாடிக்கா. எனக்கு குருவா வழங்குற தொழிலை பெரும் பப்பு ரசிகர் வேணாங்க. அந்த ஆண்டவனுக்கெல்லாம் ரெண்டு ரெண்டு பொண்டாடிக்கா. ஓய் அந்த ஆண்டவனுக்கு ரெண்டு பொண்டாடிக்கா. இவருக்கு 3 பொண்டாடிக்கு என்ன சொல்றா? ஆனா சிரிக்கிறதுக்கு அதெல்லாம் சொல்ல. சத்தியமா 3 பொண்டாட்டி நம்பர் நேரம் ஒருத்தர் கேட்டு பாரு. டேய், போய் கேட்டு பாரு, விட்டு பாரு உனக்கு. அடி பாவி, என்னடா? இவ்வளவு நேரம் உங்ககிட்ட கெஞ்சதுக்கு இவரான கெஞ்சிருந்தா கௌரவமா ஒரு பொண்டாட்டி விட்டு கொடுத்துருப்பாரு. டேய், போய் கேட்டு பாரு, விட்டு கொடுப்பாரு இவருக்கு. போய் கேட்டு பாரு, விட்டு கொடுப்பாரு. எதுக்காக தெரியுமா நான் இவர்கிட்ட கேட்கல? கொஞ்சம் முன்ன வேணா. வந்துட்டுமா? எதுக்காக தெரியுமா? ஏன்டா கேக்குற? இவர் பொண்டாட்டி மொத்தமே கேள்வியா போச்சு. தான் போய் கேட்டுருப்பாரு. இது ஒரு பெருமைன்னு சொல்லிங்க தேடி அப்ப முன்ன வந்து நிக்கிறான் பாரு. ஒரு வாரம் டேய், நீ என்னதான் எடுத்துட்டாலும் கத்தி விடுறது ஒழிக்க முடியாது. வந்து பாரு, பாத்து போடா. ஓ போடா. தேவா. ஆமாண்டா. இதோ பாரு. யாரும் நம்ம சொல்ல பழங்காடி பண்ணி. ஏய், அது உன்னால வந்து போட ஏய், முடியாது. இது யார் கேட்கின்றேன்? முடியாதுடா. முடியாது. ஓர் அடி என்றைக்கு இருந்தாலும் உனக்கு நான் அடி. இரண்டடி எதிர்த்து பேசாதடி. 3 அடி எனக்கு ஒரே ஒரு முத்தம் அடி. 4 அடி நீங்க எனக்கு நாடி. 5 அடி நானும் இவ்வளவு நேரம் கெஞ்சிருந்தேன். 6 அடி எனக்கு தகுந்த பதில கூட. 7 அடி உன்னை நான் வெட்டி முடியாதா? 8 அடி அதற்கு வேணும் உனது கொட்ட மாட்டி. அப்படியே பேசி என்ன ஒண்ணு சொல்றேன், நான் மறந்து போட மாட்டேன். எதிர விட்டா 9ல விட்டா. ஐயோ அங்கெல்லாம் நான் விட மாட்டேன். பாவி என்ன போய் அங்க மிஸ் ஆகுறா. டேய் இவ்வளாண்டு வந்து கேட்டேன் பாரு. நானு ஒரு நம்பரா சொல்லிருந்தேன். ஆமா இவங்களாம் பேசுறேன். அந்த நம்பர் விட்டுனே மறந்து போச்சு. எதெல்லாம் விட்டா 9ல ஐயோ 9 இவங்களுக்கு மேல பிள்ளை காப்பிடுது. குட்டிட்டு தம்பி அழகுடா. வெட்டு பெட்டுக்கிற பொழுதுடா. டேய் சொல்லுண்ணா. ஒண்ணு ஒண்ணா சொல்லுங்க. சொல்லு. எதடா விட்டா? விட்டதுலயே விட்டியா பாரு. ஓ விட்டதுலயே விட்டியா பாருண்ணா. குட்டத்திலே விட்டா போர் அடிக்காதா? நீங்க சொல்ல எங்கேயுமே விடுறது நானு. புதுசா ஒரு இடம் தேடி விட்டுக்கிறேன். தெரியுமா? கண்டு விட்டு எந்த நடி உன்னை நான் தூக்கியே பந்தாடு. என்னடா? படிக்கிறதா? அதான் ஒரு மண்ணும் தெரியல கொடுக்குது. ஏன் தெரியல இருக்கியா? நான் 9 சொன்னா நீ என்ன சொல்லலாம்? என்ன சொல்லலாம்? 9 தண்ணி வந்து எப்படியா பையா, என்னைக்குதான் சாவ போற நீ? எப்படி அடிக்கிற போற? மூஞ்சி பத்தி எப்படி எடுத்து வரைக்கிற போற? அப்படியே எப்பா என்னைக்குதான் சாவ போற? இன்னும் 47 நாட்கள் இருக்கு. போய் எவ்வளவு வேணா? இப்பதான் எனக்கு சின்ன குழந்தை எனக்கு 1 சொல்லிருக்கான். எப்படி வரைக்கிறான் பாரு. குச்சாட்டால வாரியா? எனக்கு சின்ன போல இருக்குது. ஏய், உன்னுடைய கப்பியை கெடுக்க போறேன். எந்த ஆண்டை வந்து காப்பாத்துறா? எந்த அக்கா வந்து காப்பாத்துதுன்னு பாரு. யார நடுவுல
பிள்ளைடா, நல்ல பிள்ளைடா. ஒட்டாமரைக்குள்ள வந்து தனிமையில் இருக்கும் பெண்ணிடத்திலே தகாத மாவார்த்தியாரியே நிறுத்துடா. யாரு தெரியுமா? யாரு? அட பாவி, நான் தொட்டு தாலி கட்டியா மொண்டாடியா? நம்ம எல்லாம் எங்க அக்கான்னு கேட்டு பாடுற சொல்லு. அக்கா சொல்லுங்க சொல்லுங்க. ஐயா, உங்க மனைவியா இருந்தாலும் 4 சோற்றுக்குள்ளதான் அந்த விஷயம் நடக்கணும். நடுவீதிக்கு வந்தா நல்லவனும் கேட்பான், கெட்டவனும் கேட்பான். நான் நல்லவன்டா, நான் கேட்கிறேன்டா. நான் நல்லவன்டா, நான் கேட்கிறேன்டா. 4 செவத்துக்குள்ளேயா மொண்டாடி போட்டு கும்பிடுனா நம்ம கெப்பாசிட்டி 4 பேருக்கு தெரியுமா? 4 பேர் இருக்கிற போட்டு கும்பிடுனா தான் நம்ம யாரு 4 பேருக்கு தெரியும். மானங்கெட்ட குடும்பம்டா அது. மானங்கெட்ட குடும்பம். மானங்கெட்ட வந்தா ஊருக்கு பெரிய மனுஷன் கம்மிடுறா. மறுபடியும் சொல்றீங்க கேட்காதீங்க. சரி, இருப்பா இருப்பா இருப்பா. இவன் யாரு? மாமன் சொல்லு. ஏய், வாயை மூடு. சொல்லுங்க. சொல்லுவாங்க. இவன் யாருன்னு எனக்கு தெரியாது. யாருன்றே தெரியாது. அப்பா உள்ள முதல்ல இருக்கா? நான் போய் சரி, சரி. டீ சாப்பிட்டு வரேன். அங்கடா டீயை தரணும், காப்பியை தரீங்களா பாருங்களா? ஏய், சாடா, இப்பேற்பட்ட செயல் செய்கிறாயே மூடா. உனக்கு காதல் ஒரு கேடா. இங்கிருந்து போடா. ஏய், சும்மா தொணத்தொணான்னு பேசாத. சும்மா எங்களுக்கு டென்ஷன் பண்ணாத. எழுதி வச்சா உனக்கு பேசி காலையில தட்டி மலக்கிறாங்க. நீ உட்காரு, நீ டென்ஷன் ஆகாத, உட்காருங்க. உனக்கே வீரம் இல்ல, ஒக்கா வர கோபரியா? ஏய், நீ செய்தது தவறு என்று பதில் விட்டு இந்த நாட்டை விட்டு ஓடி போடா. ஏய், பாதம் மகிழ்ந்த மண்ணிற்கு கேட்கு பரம்பரையில் பிறந்தவன் நான் கிடையாது. ஏய், வெற்றி என்பது ஒருவர் பங்கு, தோல்வி என்பது இன்னொரு பங்கு. வெற்றிக்கு பிறந்தவன் நான் என்று பார்க்கலாம். என்ன பண்ண போறா? ஆகலாமா? ஏய், அந்த பொதுவாக சண்டை போடணும்னு முடிவாயிடுச்சு. முடிவாகி விட்டது. இந்த கிராமத்துல இந்த மேல நீ என்ன வேஷம் ஆடுற? கதாநாயகன் வேடமேற்று நடிக்கிறேன். யார் நீயா? ஆமா. நம்ம என்ன வேஷம்? வில்லன் வேடமேற்று நடிக்கிறேன். நீ கதாநாயகன், நான் வில்லன். ஆமா. இந்த கதாநாயகனுக்கு இந்த கிராமத்துல மக்களோட சப்போர்ட் இருந்துன்னு வச்சுக்க, இந்த வாழை கீழே போட்டு அந்த பொண்ணுக்கால விழுந்து மன்னிப்பு கேட்டு வந்தவர்கள் திரும்பி பார்க்காம போங்க. மக்கள் உனக்கு குரல் கொடுக்கிறாங்களா இல்ல எனக்கு குரல் கொடுக்கிறாங்களா என்று பார்க்க வேண்டும். ஏய், மொத்தம் நம்ம பங்காளி எழுந்து அணங்கமா கூடிக்கிறாங்க. சரி, அதையும் தான் பார்க்கலாம். ஐயா பெரியோர்களே, பிச்சை எடுக்கிறாங்க, ஒரு பேர் 2 பேர் தான் போடுங்க. அம்மா தாய்மார்களே, என்னை போன்ற வாலிப சிங்கங்கள் அப்படியே கொடுக்க பாருங்க. என்ன நீ வாலி பண்ண நான் அங்க தண்ணியத்தை ஊடிக்கிறான். நீ வாலிபர் தாம்பா. எனக்காக ஒரு முறை எல்லாரும் தாய்மார்கள் கை தட்டுங்க இந்த ஊர்ல. கை தட்டுங்க. ஏய், பாத்தியா? மொத்த ஓட்டு எங்க ஓட்டுல மெஜாரிட்டி எங்களுக்கு தான் இருக்குங்க. என்னடா பொம்பளைங்க ஓட்டு மொத்தம் அவங்க பக்கம் போறீங்க? யார் பொம்பளைங்களா? மொத்த ஓட்டு எங்க ஓட்டு தான். தட்டு சொல்லு பாருங்க. ஏய், மொத்த ஓட்டு எங்க ஓட்டு தான் இங்க. அடி பாவியா, பொம்பளைங்களா உனக்கு கை தட்டாங்க நினைச்சா? பொம்பளைங்களா உனக்கு கை தட்டல. காலையில 6 மணி ஆச்சுன்னு செவத்துல சாடி தட்டிங்கிறாங்க. சாயங்காலம் தோசை நான் வேக தட்டிட்டு போய் 1 முக்காடு போடுவேன்னு. சரிப்பா, எங்களுக்கு தான் இந்த ஊர்ல சப்போர்ட்டுக்கு ஆள் என்ன சொல்றேன். இந்த ஊர்ல சப்போர்ட்டுக்கு யாராச்சும் ஆள் இருக்கிற நாங்க பாக்கணும். ஏய், ஐயாவுக்கு இந்த ஊரு நாடி போற ஊர்ல சப்போர்ட் தாண்டி ஊர்ல கேள பாடுறா. பார்க்கலாமா? பார்க்கலாம். பங்காளிகளா ஒரு ஓட்டு போட்டு பார்க்கலாம். சவுண்ட் பத்தல. என்ன சொன்ன? சவுண்ட் பத்தல. என்ன சொன்ன? சவுண்ட் பத்தலடா. சவுண்ட் பத்தலையா? ஆமா, ஆமா. அடி தாலியா, என்னடா? குத்துக்கிற கட்டிங்க அங்க ஆளுங்க அவனை தண்ணி கட்டுவாங்க. அதிகமா அதை கட்டி திருப்பாங்க வேக்கான்னு தெரிஞ்சு போட்டு பொழுது எல்லாருக்கும். ஏய், இதெல்லாம் சவுண்ட் பத்தலடா. சவுண்ட் ஆகுதா? ஆமா, ஆமா. பங்காளிகளா சவுண்ட் போட்டு பார்க்கலாம். யாரா? இருக்குது மொத்தம் இளைஞர்களை பார்த்தா ஆமா, ஆமா. அடி தாலியா, அவங்கள பார்த்து
செல்லாத ஓட்டுக்கு மட்டும் சொல்லாத. ஏன் கேக்குறியா? ஊர்ல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து திருவிழா வைப்பாங்க. போலீஸ் ஸ்டேஷன் போய் முதல்ல பர்மிஷன் வாங்குறாங்களோ இல்லையோ, இந்த செல்லாத ஓட்டுங்களான்னு தான் முதல்ல போய் நிக்கணும். ஏன் கேக்குறியா? ஊர்ல பெரியவங்க எல்லாம் சேர்ந்து திருவிழா வச்சுக்கிறோம். எவனும் குச்சி குட்டி அவன் மண்டியும் ஓடிக்காதுங்க. நீங்க தான் போய் நிக்கணும். அதனால எங்க ஆளுங்களை பார்த்து செல்லாத ஓட்டுக்கு மட்டும் சொல்லாத. இதுல இருந்து நீங்க 2 பேரும் உனக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். நல்லவங்களுக்கு நாட்டுல காலமே கோழிக்கு சலங்கையிட்டால் உண்மையதான் கலருமா? நீயோ கோழியை போன்றவன், நானோ புறாவை போன்றவன். இந்த புறாவுக்கு சலங்கையிட்டால் இந்த உலகெங்கும் சுற்றுமா? வீரம் இருந்தால் எழுவாள் தொடு போட்டாங்க. எங்க ஆளுங்களை பார்த்து மௌன சண்டி கூப்பிட்டுங்கிறா. மட்டை எடுத்துட்டு வாங்க.